வாட் ஆர் தி ரூல்ஸ் ஃபார் நேத்து நடந்த அதே ரூல்ஸ் தான் எந்த ரூல்ஸ்மே சேஞ்ச் பண்ணல மறுபடியும் யூடியூப் சாக்கோ ஆழமரணம் அடைந்தான் கைஸ் ஆழமரணம் அடைந்தான் தொட்டோ மட்டும் தான் இருக்காங்க வெரைட்டி என்ன ஆயிடுச்சு ஏன் இப்படி அடி வாங்கிட்டு இருக்காங்க உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள் முதல் அணி கமான் உடாதீங்க கமான் டொட்டோ யூ கேன் டு இட் டொட்டோ இந்த பக்கம் நிக்கு ஈவில் ஸ்டாம் எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க ஈவில் ஸ்டாம் இன்னும் ஜேபி டீம் அடிக்குதா குமாருக்கு நாளைக்கு பர்த்டே அப்படியா ஓ ஆமா கைஸ் அதுக்குள்ள 40k அடிப்பான்னு பார்த்தேன் அடிக்கலையா மேல பாத்தீங்கன்னா யாரு மேல டீம் 25 அணி வருது இந்த பக்கம் சாண்ட் பாய் இந்த பக்கம் நிக்கு லொஜாக் பஜாக் போறத காத்திருக்காங்க பாப்போம் கைஸ் உள்ள வந்து கொண்டிருக்காங்க இன்னும் இவ்வளவு பேர் இருக்காங்க இங்க ஒருவேளை இவங்க தான் பவுண்டி டீம் நினைச்சிட்டு எல்லாரும் இன்னும் பவுண்டியே ஆரம்பிக்கல ப்ரோ முதல் மேட்ச் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பவுண்டி என்னடா லஜாக் பஜாக் அப்படின்றாங்களே உள்ள வந்து கொண்டிருக்காங்க இது யாரு இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் ஜோன் விட்டு இன்னும் ஜோனுக்குள்ள போனது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஜீவா டீமு பிகிசிஆர் யாரையா போட்டு நாக்கு அடிச்சிடும் டொட்டோ கமான் டொட்டோ யூ கேன் டு இட் உங்க டீம் 3 பேர் இருக்காங்க ஒரு டிவிஎஸ் போடு சும்மா அரே மறுபடியும் ஒரு நாக்கு ஐயோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல முடிச்சிட்டேன் நினைச்சேன் எஸ்ஓ பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் இடி ஏறாக வட்டல அடிச்சாங்களா இல்ல நேத்து வரல போட்ட இதுக்காக போட்டு பழக்கறாங்களான்னு எனக்கு தெரியல பாப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த ஃபயர் பீட்டஸ் டிபிடிஎஸ் உயிரோட இருக்கா செத்துச்சா டிபிடிஎஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கு கேண்டி டீம் கூட ஃபைட் போட்டு இருக்கு பாப்போம் தரதான் டிபிடிஎஸ் பாத்தீங்கன்னா கேண்டி டீம் ஃபைட் போட்டு இருக்காங்க அதிகமா இந்த வார் ஃபுல்லா ஃபைட்டான வாரா இருக்கும் போல எல்லாம் ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபைட் போட்டே இருப்பாங்க போல தரதான் இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாரும் உட்காந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு தோல்வின்றது அதுவும் சாக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்பதான் வந்திருக்கான் இனிமேல் தான் பிளான்லாம் போட்டு கரெக்டாக விடுவாங்க அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே எங்கேயோ யாஸ்னியா கீஸ்டன் எல்லாத்துலயும் ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சாங்க கிளவுட் அம்பையர் அகால மாட்டேன் பிடிஎஸ்க்குள்ள யார் போனாலும் முதல் மேட்ச் அவங்க மறுகையா சாலாதான் கைஸ் பாங்கோஜி எம்பிட்ட செய்த வேலை கைஸ் முடிக்கிறாங்க அருமை பிடிஎஸ்ல எவனை கொடுத்தாலும் உயிரோடு இருக்க மாட்டான்றாங்க போல யாரையும் கொடுக்காதீங்க நாங்க உயிரோடு இருக்க மாட்டோம் பிடிஎஸ்க்குள்ள மூடிட்டு ஒழுங்கா விளையாடா என்ன கிளாசிக்கா அங்க இருந்து பாத்துட்டு விளையாடுறதுக்கு கொஞ்சம் மூடி டீம் கூட போய் விளையாட வேண்டியதானே ஐயோ இதான் வேலுவே தூக்குறாங்க ஈஸ்வா மட்டும் தான் இருக்கு என்ன ஒவ்வொருத்தனா வராங்க அவங்களும் ஒவ்வொருத்தனா தெரியாங்க பிளட்டி டீம் போட்டு புரிக்குது ஓலு பிடிஎஸ்ஸா காப்பாத்த வேணா குமிஞ்சு கொண்டே வந்துருக்கணும் நம்ம வீசா கைஸ் வராண்டா வந்து கொண்டு இருக்கிறான்டா அவ்வளவுதான் முடிந்தது யூடியூப் பசார் முடிவடைந்தான் அவ்வளவுதான் ஒரு நாக்கு முடிச்சு விட முடியும் அடுத்த நிமிஷம் வேலு பிடிஎஸ் அகால வரணம் அடைந்தது எம்எஸ்ஓபி எம்எஸ்ஓபி குடிச்சு விட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க கனவு சாத்திட்டு அருமையான எஸ்கேப் இதுக்குதான் நீ போக மாட்டேன்னு சொன்னியா எனக்கு இப்பதான் புரியுது நீ போய் விளையாண்டி அந்த டீம்ல என்னதான் பிரச்சனை என்ன கண்ணிக்கும் நேரத்துல ஐயோ கிளவுட் எம்பையர் ஹைஜல் ஆகும் அதுதான் அருமையான ஹைஜல் பங்கு கிட்ட டியூஷன் போக சொல்லுங்க பங்கு கிட்ட போய் ஐஜிஎல் எப்படி பண்ணணும்னு கேட்டு சொல்லுங்க சத்தியமா சொல்றேன் எஸ்ஓபிடிஎஸ் ஆழமான அடைந்தது பிடிஎஸ் ஆழமான அடைந்தது இப்போது இருக்குது ஃபயர் பிடிஎஸ் ஓ டிபிடிஎஸ் 2 பேர் இருக்காங்க சிங்கேட்டோட நாக்குல இருக்கான் என்ன இது இது நல்லா எல்லா டீமும் செத்து போகுது இப்படி என்ன ஓப்பன்ல ஓடிட்டு இருக்கான் சிங்கேட்டோட ஆழமான
டயரே இல்லாத வண்டி எடுத்துக்கொண்டு கரவரன்னு போய் கொண்டிருக்கான் நம்ம ரஸ்கார் கைஸ். உள்ளே போய் கொண்டிருக்கான். பாப்பா என்ன நடக்குதுன்னு. ப்ரோ கோஸ்ட் ஓபி பாவம் ப்ரோ. கோஸ்ட் ஓபி என்ன ப்ரோ பாவம். அவனா சாய் வந்த பிறகு ஜாலியா ஜெயிச்சுட்டு இருப்பான் ப்ரோ. இப்போதைக்கு அவங்க ரெஸ்ட் இருக்காங்கல. நான் தான் சொல்லிட்டேன்ல கோஸ்ட் சாய் வந்து ஜெயிக்கிட்டோம் போனா போய் பொழைச்சு போட்டோம். நாங்க இல்லைன்னா தான் அவங்க ஜெயிப்பாங்க. நாங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமை தான் இருக்காங்க. மாறிடுவாங்க. இப்போ வந்த உடனே அவ்வளவுதான். வீட்டுல வெற்றியை யாராலும் தடுக்க முடியாத வெற்றியா இருக்கும். உடைக்க முடியாத வெற்றியா இருக்கும். அவ்வளவுதான் நான் தான் சொல்லிட்டேன். அந்த பக்கம் வந்த உடனே வீட்டை ஸ்ட்ராங் பண்றதுதான் ஒரே வேலை. சாய் எக்ஸாம் முடிக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கும். சாய் எக்ஸாம் முடிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கணும். அது இல்லாம இந்த தடவை சாய் வேற மொபைல்ல வரான். என்ன எப்படி நடக்க போதோ, எப்படி என்ன பண்ண போறானோ, 4x ஸ்ப்ரே மறுபடியும் வருமா, மறுபடியும் இதை 6x ஸ்ப்ரேவா மாறிட்டானா அப்படின்றது இனிமேல் தான் தெரியும். ஃபயர் பிடிஸ் எப்பயும் போல இந்த பவுண்டி மேட்ச்ல ஃபயர் பிடிஸ் தான் மாஸ் காட்டுது. பாப்பா என்ன நடக்குது. இவங்களுக்கு கொடுக்கலான்னு என்னென்னவோ சொல்லுவேன். ஒரு டிராஃபியா ஜெயிங்கடா அவுட் சைட் டீம்ஸ் அப்படின்னுவேன். போக மாட்டாங்க. அண்ணே நாங்க வீட்டுக்கு போட்டு மாட்டேன்னு கிளவுட் விளையாட்டான். போராஜா அவன் தான் ப்ரோ முதல் நாக்கு. அவன் தான் முதல் டெட் பாடி. இப்ப அவன் சொல்லுவாங்க இந்த கிரவுட் பேருந்து முதல்ல எடுக்கிறீங்களா அப்படின்னு. ஓடு தான் போட்டது ஒரு நாக்கு. ஜோன்குள்ள போன ஒரே நிமிஷம் தான் இருக்கு. ஜோன்குள்ள போன ஒரே நிமிஷம் இருக்கு. ஜோன்குள்ள போன இந்த வீட்ல அப்படியே 4 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் தூக்கிட்டாங்க. 2 பேரும் தூக்கிட்டாங்க. ஃபயர் பிடிஸ் மறுபடியும் இந்த டிராஃபியை டாமினேட் பண்ணுமா. ஃபயர் பிடிஸ்ல கடைசி வரைக்கும் டாமினேட் பண்ணி கடைசில வந்து யாருக்காவது வின் வெற்றி கொடுத்துருவாங்க. இந்தாங்க நீங்க எடுத்துங்க வெற்றி ப்ரோ, சாப்பிடுங்க, உங்களுக்கு இல்லாத வெற்றி அப்படின்றாங்க. கடைசி வரைக்கும் வருவாங்க. என்னடி இது அப்படின்ற மாதிரி ஆயிடும். எந்திரன் படம் மாதிரி. ஜோர்டன் கிளம்புறான். ஃபயர் பிடிஸ் கிளம்புது. டீ பிடிஸ் எதுக்கு? ஓ ப்ரோ ஸ்ரீ ப்ரோ பிடிஎஸ் எஸ்ஆர் பிடிஎஸ் உயிரோட இருக்கிறதா? ஆர் யூ சீரியஸ்? எஸ்டிஆர் ஹைப்பர் ஜானா ஏஜே பிரைவேட் ஓ டிபி குணால் ஓ நோ கைஸ் எஸ்டிஆர் அணி சென்டர் ஜோன் ஹோல்ட் பண்ணுதா? ஸ்ரீ ப்ரோ பிடிஎஸ் முதல் வெற்றியா? ஸ்ரீ ப்ரோ அணி எம்பிடி சேர்ந்து ஸ்ரீ ப்ரோ வெளிய வந்துட்டாரு கைஸ். அவர் வந்து புது அணி கேட்டாரு. அவருக்காக புது அணி உருவாக்கி கொடுத்தாச்சு. இதுதான் ஸ்ரீ ப்ரோவோட டீம் வேலை. எஸ்ஆர் பிடிஎஸ் கைஸ். எஸ்ஆர் பிடிஎஸ் வருகிறது. மீண்டும் வருகிறதா? ஐயோ என்னடா இது எஸ்டிஆருக்கு வந்த வாழ்க்கைய பாத்தீங்களா கைஸ்? பாத்தீங்களா? அதுக்குள்ள சேஞ்சுங்களோட அடி பாவம் ப்ரோ. ஒரே ஒரு மேட்ச் தான் ப்ரோ. ஒரே ஒரு மேட்ச் தான் கொடுக்கலாம் ப்ரோ. ஆளே இல்ல ப்ரோ. நல்லா தான் ஆடுவான் கிளவுட். நம்புங்க ப்ரோ. பாவம் கைஸ் ஒரே மேட்ச் தான் மனசு கஷ்டப்பட்டுரும். மனசு உடைஞ்சிரும். இந்த பக்கம் ஜோர்டன், ஜீவா, டாம்பிளேஸ் இவங்க 3 பேர் காத்து கொண்டிருக்காங்க. காத்துருக்காங்க. அநேகமா எஸ்ஆர் பிடிஎஸ் நம்ம ஸ்ரீ ப்ரோ பிடிஎஸ் உள்ளால வரணும். பாப்போம். எஸ்டிஆர் தான் இது ஐஜல். இது ஸ்ரீ ப்ரோவோட டீம். அவரு வந்து M4 வாங்கி கொடுத்தாரு எஸ்டிஆருக்கு. ஹைப்பர் சானுக்கு வந்து பிளாக் ஷார்க் மொபைல் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இதுல ரஸ்கார்டு வந்துரும். இந்த ரஸ்கார்டு வந்தா ரஸ்கார்டுக்கு டிவைஸ் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீ ப்ரோ இந்த டீம் ஃபுல்லா ஓன் பண்றாரு. இந்த டீம்ல இருக்க எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கணும்னு ஸ்ரீ ப்ரோ சொல்லிட்டாரு. சோ அதனால இது ஸ்ரீ ப்ரோவோட டீம் கைஸ். எஸ்ஆர் பிடிஎஸ் இதுல எஸ்டிஆர் தான். இதுல ஐஜல் கைஸ். தி ஐஜல் இஸ் எஸ்டிஆர். பாருங்க ரெனால்ட் டீம்லாம் பாருங்கண்ணே. ரெனால்ட் டீம்லாம் ரிவெஞ்ச் எடுக்க போராடுது கைஸ். நேத்து நடந்ததுக்கு ரெனால்ட் டீம்லாம் பாருங்களேன். பாத்துக்கங்க. இன்னைக்காவது நேத்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ப்ரோ 40,000 எப்படி ஜெயிக்கிறதுன்னு. அதனால இன்னைக்கு வந்து நேக்கால ஜெயிக்கிறதுக்கு போராட ஆரம்பிச்சாங்க. நேத்தெல்லாம் வெறும் 3 டீம் 4 டீம் தான் போராடிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கடைசி நேரத்துல கூட நம்ம ஜெயிக்கலாம். இது எல்லாத்துக்கான டிராஃபி போட்டு எந்த டீமும் விடாத போட்டு ஓப்பனிங்ல போட்டு கொள்ளுடும். அந்த நாய்கள் அடி எல்லாத்தையும் போட்டு கொள்றாங்க கைஸ். எல்லாரும் முக்கியமான டீமையும் போட்டு மத்த டீம் கொள்ளுது. நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தது. இப்பதான் நடக்குது. சாவு எல்லாம் செத்து போங்க. கமான் கைஸ். டை இங்க பாருங்க. ஃபயர் பிடிஸ் அடிக்க பெண்கள் அணி. இந்த பவுண்டி டிராஃபி எல்லாத்துக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருச்சு கைஸ். எவன் வேணா அடிக்கலாம் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருச்சு. பெண்கள் அணி ஃபயர் பிடிஸ் அடிக்க வருது. முறத்து இருக்காங்க. டீ பிடிஸ் ரஸ்கார்ட் மட்டும் தனியா இருக்கான். ஜோன் பிடிக்கிறான். ரஸ்கார்ட் மட்டும் வந்து ஜோன் பிடிக்கிறான். டீ பிடிஸ் இன்னும் உயிரோடு இருக்காங்க. பாப்போம்.
உள்ள வராங்க பெண்கள் உள்ள வந்துட்டு இருக்காங்க. பெண்கள் நீங்க பயந்து பயந்து காத்துட்டு இருக்கிறது 5 minutes போனா அடிச்சிருவாங்க. எங்க பேட்டிங் ஏஞ்சல் வெயிட்டி ஒரு நேடு ஒன்னாவல பாப்போம். இந்த இதுல வேற எவனா ஜெயிச்சா வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். எல்லாம் வெயிட் பண்றாங்க. எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. ரஸ்கார் இன்னும் ப்ரோ டிபிஎஸ் கடைசியில ஜெயிச்சிருவான். டிபிஎஸ் மறுபடியும் வெற்றி பெற்று குடிச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்களா எல்லாருக்கும் பாப்போம். இந்த பக்கம் எஸ் ப்ரோ எஸ்ஆர் பீட்டஸ் 9 கில்ல, இப்பதான் 2 கில்ல இருந்தாங்க. வாழ்க்கை வந்ததா எஸ்ஆர் பீட்டஸ்க்கு. ஸ்ரீப்ரோவின் ராசி எஸ்ஆர் பீட்டஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போதா பாப்போம் கைஸ். உள்ள வராங்க. கேண்டிட்டி மடி என்ன ப்ரோ கேண்டிட்டி மடியா மறுபடியும் வந்தாங்க. ஐயோ என்னது எஸ்ஆர் பீட்டஸ் அது எஸ்டிஆர் மட்டும் பின்னுக்கு நின்றுறான். மூணு பேரையும் முன்னுக்கு போய் ஆடே அப்படின்றான் போல. நான் முன்னுக்கு வரமாட்டேன் அப்படின்னு எஸ்டிஆர் ஏதோ பிளான் போட்டாங்க. ஒரு திறனான ஐஞ்சல் ஆயிட்டான். அவனை எல்லா டீம்லயும் போட்டு அவனை ஏமாத்துறாங்கன்னு அவன் ஃபீல் பண்றாங்க. ரொம்ப நெகட்டிவா வரான். அதனால தான் அவனுக்கு ஐஜிஎல் கொடுத்தாச்சு. ஸ்ரீ ப்ரோ அவனுக்கு பயங்கரமான பேக்கிங் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவனை போடுங்க, ஐஜிஎலா போடுங்க ப்ரோ, அவனை ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. சரி ஓகே ஸ்ரீ ப்ரோ நானும் எடுத்து சாப்பிடுங்க ப்ரோ அப்படின்ட்டு சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஸ்ரீ ப்ரோட தலைமையில எஸ்டிஆரின் 10 தலை. இனிமேல் நானும் எஸ்டிஆர் மறுபடியும் ஒரு நாக்கு. என்ன ப்ரோ என்ன நடக்குது? இங்க பாத்து ரஸ்கார் டிவில ரஸ்கார் உயிரோட தான் இருக்கான். பெண்களை நாம நாக்க செய்து ரஸ்கார போட்டு புரிஞ்சுட்டாங்க. ஒரே ஒருத்தர் நாணி பண்ணுது. எஸ்ஆர் பிடிஎஸ் முதல் வெற்றி பெறுது. ரஸ்கார முடிச்சு ஆரம்பிச்ச முதல் நாளே டீம் ஆரம்பிச்ச முதல் நாளே முதல் மேட்ச் முதல் டிராஃபிலே எஸ்டிஆர் 5 கில் சொன்ன மாதிரி உண்மையும். ஒருவேளை எஸ்டிஆர் அங்க எல்லாரும் ஒருவேளை டீக்ரேட் பண்றாங்களோ. எஸ்டிஆர் ஐஜிஎல் அடுத்த நிமிஷம் 5 கில், டிபி குணால் 5 கில், ஹைப்பர்சன் அப்கமிங்ல வர துடிச்சிட்டு இருந்த பெர்ஃபார்மிங்காக பல நாட்கள் பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே பண்ண நம்ம ஹைப்பர்சன் எல்லாரும் வேணாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூட வேணான்னு சொல்ற அப்ப கூட எஸ்டிஆரோட எஸ்ஆர் பிடிஎஸ் கிடைச்ச வாய்ப்புல எல்லார் வாயிலும் எடுத்து வச்சுட்டு ஹைப்பர்சன் வெற்றி பெற்றானா. ஹைப்பர்சன் எல்லாரும் வேணான்றாங்க. யாரெல்லாம் வேணான்றாங்களோ அவங்க தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. வெறியாய் என்னையவாடா வேணான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பர்சன் 3 கில், எஸ்டிஆர் 5 கில், டிபி குணால் 5 கில்.